சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, மாதாவரத்திலிருந்து திரு சாந்தகுமார் அவர்கள் கேட்கிறார்கள், மறுபிறவி சாத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஒவ்வொரு சமயமும் இந்த மறு பிறவியை பற்றி வெவ்வேறு விதமான தகவல்களை வெளியிட்டிருந்த போதிலும் சைவம் சார்ந்து நான் சிந்திக்கிறேன். சைவத்தில் மறுபிறவி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வினை இருந்தால், அதாவது வினையின் பண்பு, பக்குவப்படாத ஆன்மாக்கள், பக்குவப்படும் வரை ஆன்மாக்களுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது. அந்த பக்குவம் எப்போ அப்படின்னு கேட்டால், ஆன்மாக்களில் ஒரு மலம் இயல்பாகவே ஒட்டின்னு இருக்கிறதா சொல்கிறார். செம்பில் களிம்பு இருக்கா மாதிரி ஒரு இயல்பாகவே ஒரு அழுக்கு உடையதாக ஆன்மாக்கள் இருக்கிறது. அந்த அழுக்கை போக்குவதற்காக மாத்திரம், அந்த அழுக்கு பேர் சைவ சித்தாந்தம் ஆணவ மலம்னு சொல்கிறது. அந்த ஆணவ மலம் தீருகின்ற வரை ஆன்மாக்கள் தீருகிறது அப்படின்னா வலு குன்றுகிறது அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த வலு குன்றுகிற அளவு அனைத்து உயிரினங்களுக்கும் பிறப்பானது இருந்து கொண்டே இருக்கும். மறுபிறவி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இப்போ நமக்கு என்ன ஒரு சின்ன ஒரு குழப்பம் அப்படின்னா, மறுபிறவி இருக்குது அப்படிங்கிறத எந்த அளவுக்கு உலகியலில் நம்ப தகுந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறது. போன பிறவியில் நான் இதுவாக இருந்தேன், இந்த பிறவியில் அதுவாக இருந்தேன் அப்படின்னு உலகியலில் நம்ம பார்க்க முடியறதில்ல. அப்படி பார்க்க முடியாத போது இந்த மறுபிறவியை நம்புறதுல ஒரு சில விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. ஆனால் சைவ சாஸ்திரங்களில் ரொம்ப வசதியாக சொல்லப்படுறது மாணிக்கவாசகர் சொன்னது. மாணிக்கவாசகருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இறைவனே குருவாக இருந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார், பாடம் நடத்தியிருக்கார். அப்படி மாணிக்கவாசகர் சொல்லுகிற பொழுது, பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்படி சொல்கிற பொழுது என்ன அர்த்தம் அப்படின்னா, மறுபிறவி கண்டிப்பாக இருக்கிறதுனால தான் எல்லா பிறவியும் நான் பிறந்து இளைத்தேன்னு தெளிவாக அவருக்கு சொல்கிறார். விராமி பட்டர் சொல்கிறார், சதியுரு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்வு இளதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய், மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தை. இப்படின்லாம் சொல்கிறத வச்சு திருவண்ணாமலையினுடைய உமையம்மையின் பேர் உண்ணாமலையம்மை, தாயரின்றி மங்குவர் அப்படின்னு சொல்லுவார் பிராமணர். இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, மறுபிறவியை அறுத்து விடுகிற வாக்கியம் இருக்கிறதுனாலையும், அப்போ மலம் ஆணவ மலமானது முழுக்க கெடும் வரை, வலு குன்றும் வரை பிறவி இருக்கு என்று சித்தாந்தத்தில் சொல்லியிருக்கிறதுனாலையும், சித்தாந்தம்னா என்ன அப்படின்னா, முடிந்த முடிவு, அனுபவ சாத்தியப்படுத்துவது, அருளினால் எழுதப்பட்டது, அனைவருக்கும் ஒத்த முடிவை கொண்டது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சித்தாந்தம் ஒரு கருத்தை முடிவு பண்ணுறது அப்படின்னா அதை ஒத்துக்கணும். ஒவ்வொரு சமயமும் தனக்குன்னு ஒரு சித்தாந்தம் வச்சுருக்கு, கருத்தாக்க கொள்கை, செயலாக்க கொள்கை. அந்த மாதிரி மறுபிறவி இருக்குது அப்படிங்கிறத சித்தாந்தங்கள்லாம் சொல்லியிருக்கு. அது எதனுடைய அடிப்படையில் அப்படின்னா, இந்த ஆணவ மலம் தேய்மானம் ஆகிறதனுடைய அடிப்படையில். வள்ளுவரே சொல்கிறார், ஆசை பிறப்பீனும் வித்துன்னு சொல்லுவார். ஆசையின் காரணமாக துன்பம் வருகிறது பிறவி. ஆசைக்கடலுள் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்துள் அல்லற்பட இருந்தேனே. இப்போ நம்ம சைவ சித்தாந்த நோக்கத்தில் பார்த்தோம்னாலே, வாகீச முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அப்பர் பெருமானா அவதாரம் பண்ணினார், பிறந்தார் அப்படிங்கிறது.
அவருடைய வாழ்க்கையை நம்ம வந்து ஒரே ஒரு இந்த மறுபிறப்பு இருக்குங்கிறதுக்கு சொல்கிறோம். அவர் வந்து கைலாசத்தில் இருந்தார். அவர் வந்து வாகீச முனிவர்னு அவருடைய பேர். அவர் தபஸ் பண்ணின்னு இருக்கார். ராவணன் வந்து அந்த நேரம் கைலாசத்தை தூக்கி அதை வந்து முழுவதுமாய் தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு போக முடியாதபடி இறைவன் கருணையினால் கெட்டவரல்னால் அழுத்தினார். அந்த துன்பத்தினால ரொம்ப காலம் இப்படி தோளில் தூக்கினபடியே இருந்தான். அதுக்கு ஒரு நிவர்த்தி சொன்னார் வாகீச முனிவர். சாமகானம் பாடு சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த வழியை சொன்னதுனால சாமகானம் பாடி சிவபெருமான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார் ராவணனுக்கு. அதுக்கு காரணமாக இருந்தார் இந்த வாகீச முனிவர். அவர் மறுபிறவியில் தேவர்கள் எல்லாரும் அசுரனை விடுவிச்சதுனால சாபத்தை கொடுத்தார். அதனால தான் மறுபிறவியில் அவருக்கு வந்து திருநாவுக்கரசர் அப்படிங்கிற ஒரு நாமம் வந்து அவருக்கு பல துன்பத்தை அவர் அனுபவித்தார். ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த தேவர்கள் கொடுத்த சாபம். அதனால தான் வயிற்று வலியை கொடுத்து தீராத சூளை நோயை கொடுத்து அதுக்கப்புறம் சிவபெருமான் ஆண்டார். தேவர்களுடைய சாபந்தான் அவருக்கு சூளையாக போச்சு. ஒருத்தரை காப்பாற்றுறதுங்கிறது இன்னொருத்தருக்கு பிரச்சனை பண்ணுறதுங்கிற மாதிரி ஆகும். எப்பொழுதுமே வினை வகைன்னு வந்தால் பாவம் புண்ணியம் ஒட்டிக்கும். செயலே செய்யாமல் இருந்தால் தான் பாவ புண்ணியம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ மறுபிறவியில் ஒரு திருநாவுக்கரசராக பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு எல்லா சான்றும் இருக்குது. அதை விட என்ன சிறப்பு அப்படின்னா, அப்பர் பெருமானை எண்ணி பார்க்குற பொழுது நம்ம தமிழகத்தில் பிறந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி யோசனை பண்ணி பாருங்க. இந்த கடற்கரையிலேருந்து அந்த கடற்கரை கோகர்ணத்துக்கு போயிருக்கார். ஒரே ஒரு க்ஷேத்திரம். இந்த ஒரு க்ஷேத்திரத்தை போய் அப்பர் பெருமான் பாடிட்டு வந்திருக்கார். இங்கேருந்து அங்கே போய் எதுக்கு பாடணும்? இடையில் இருக்கிற க்ஷேத்திரத்தையெல்லாம் ஏன் விட்டுவிட்டார் அப்படின்னா, அது முன்னாடி அவர் ராவணனுக்கு மந்திரியாக இருந்தார். அந்த பூர்வ ஜென்ம வாசம். அவர் மந்திரியாக இருந்தபோது அந்த கோயிலை அவர் கட்டி ஏதோ திருப்பணியோ ஏதோ பண்ணியிருப்பார். அந்த வாசம் அவரை திருப்பி அழைச்சின்னு போகுது. அந்த மாதிரி மறுபிறவி பட்டணத்தாருடைய வாழ்க்கையில் பத்ரகிரியாருடைய வாழ்க்கையை பற்றி குறிப்பு வருது திருவிடை மருதூரில். அதுலேயும் ஒரு ராணி, ஒரு மகாராணி அம்மையார், பத்ரகிரியார்னு பேர், அந்த ராஜாவுடைய மனைவி. அந்த அம்மையார் வந்து முதல்ல ராணியாக இருந்து அதுக்கப்புறம் நாயாக பிறந்து அதுக்கப்புறம் காசி ராஜாவுக்கு மகளாக பிறந்து அந்த பிறவி ஞாபகம் வந்து காசிராஜாவால் நம்ம திருவிடை மருதூருக்கு அழைச்சின்னு வந்து, இங்கே தான் எங்கள் ஆத்துக்கார் இருக்கார், நான் இங்கே தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு காசியில் பிறந்த அந்த அம்மா. காசியில் பிறந்து 6 வயசில் தமிழ் பேசி இந்த இடத்துல இந்த இடம் இருக்குது, இந்த இடத்துல எங்கள் ஆத்துக்கார் இருக்கார், அவர் துறவி ஆகிட்டார் அப்படின்னு ஞாபகப்படுத்தி சொல்லியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கார். அதனால் மறுபிறவிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. வினைகள் இருக்கிற வரைக்கும், வினை தீர்ந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகுதான் அந்த பிறவி நசியும். அப்போ தான் அந்த பிறவி நோய் தீரும். அதுவரை மறுபிறப்பு உள்ளது என்பதாக சாஸ்திரங்கள் பரிந்துரைக்கப்படுகிறது.